Abiji. இது வந்து மசனக்குடியில் எடுத்த வீடியோங்க. வண்டு தென்னை மரத்து வண்டு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்த நான் வீடியோ. அதே என்னடான்னா லைட் வெளிச்சத்துக்கு எங்கிட்டயே வர ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே பயந்தாங்கோழி. வண்டு எங்கிட்டயே வரங்காட்டி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். யானையை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். யானை இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். சும்மா ஒரு ரைடு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. இது மசனக்குடியில் ஒரு 4 ரோட்லேருந்து நினைக்கிறேங்க. கொஞ்சம் உள்ளே போயிட்டு அது என்ன எது நிஜமாலுமே தெரில. சுத்தமாக மறந்துட்டேன் நான். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கடந்து விட்டது. அதனால் நிஜமாக இது படம் பார்த்து மட்டும்தான் கதை சொல்ல முடியுமே தவிர மெமரியில் கொஞ்சம் இருக்குது. அதோட சரி இருக்காதுன்னு நினச்சி போனோம். ஆனால் யானை எல்லாமே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி தம்பி பயமா இருக்குடாடி தம்பி. நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? தங்கமடா குட்டி முக்கு அது வாழாடுதான். முந்தின நாள் ஃபுல்லாக ஊட்டி தொட்டப்பட்டா வரைக்கும் போயிட்டு எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்லட்டி வழியாக விடமாட்டாங்களாமா. அது நம்ம வண்டி வந்து அந்த ஊர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நாங்கள் போனது. ஃப்ரெண்டோட அக்காவுது. அதனால கல்லட்டி வழியாகவே இறங்கி நாங்கள் ஒரு 7:30 போல் வந்து காட்டேஜுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால தூங்கி எழுந்திரிச்சு வெடிஞ்சதுக்கப்புறமா தான் போனோம். ஆப்போசிட் சைடு போனோம் அப்படின்னங்காட்டிக்கு ஒரே ஒரு கரடி மட்டும் பார்த்தோம். கொஞ்சம் நிறையா மான்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடலான்னு சாப்பிட்ற கிளம்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முதுமலை புலிகள் காப்பகம் கிளம்பியாச்சு. முதல் நாள் பார்க்குற அன்னைக்கு ரொம்ப அரிதாக தோணுச்சுங்க மானெல்லாம் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் அது ரொம்ப பழகி போச்சு. காடு இருக்கு. அப்பா இங்கே பாருங்க. இன்னும் யானை தெரியல. நீங்கள் அந்த சைடு போய்க்கலாம். தலை ஏனோ வேண்டா வெறுப்ப புள்ள பத்து காண்டா மிருகன்னு பேர் வைக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சிருக்காரு. நிஜமா இவர் இப்படி இருக்க மாட்டாரு. தாங்க இங்கே பாரு யாஷ் குட்டி. நல்லா சரிங்க படு தெரியுற மாதிரி சரிங்க. அப்பா சேர்ந்து இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் வாங்க. யாஷ் குட்டி இங்கே பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1910 எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏமட்டூர் கேம்ப். அந்த கேம்ப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுச்சுன்னா இன்சைட் போகிறேன். ஆஃப்டர் 1937 அப்புறம் ஷிஃப்ட் பண்ணோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட அது மட்டும் இல்லாமல் 2 எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. ஒன்று தப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப், அதாவது வந்து அபியரன். அபியரன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 11 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. அங்கே விசிட்டிங் அலோடு கிடையாது. ஓகேங்களா? இங்கே ஒரு 16 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலாக வந்து 27 எலிஃபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து மேல் அண்ட் 7 வந்து ஃபீமேல் இருக்கு. ஸோ லெட்ஸ் சீ தி டெய்லி ரொட்டீன். டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்னிங் கமிங் டைம்ல ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ரிவர் பேர் மாயா ரிவர். அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட்டும் வந்து பாஸ் பண்ணுவாங்க. யார் யார் பாஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா பை தேர் மவுத் அண்ட் காவடி.
Each elephant have a 2 members. So one is Mao. Mao is the senior caretaker. Also assistant இருப்பாங்க. அவங்க பேர் காவடின்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் மார்னிங் வந்து பாத்திங் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பாத்திங் டைம் பாத்தீங்கன்னா 6 to 8 வந்து பாத்திங் டைம். குட்டி ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் கமெண்ட் ட்ரைனிங் இருக்கு. இந்த மூணு ட்ரைனிங் ரெகுலரா போயிட்டு இருக்கும். இந்த ஆஃப்டர் ட்ரைனிங் பத்தி ஒரு ப்ராப்பர் விசிட்டிங் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சஃபாரி வந்து டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சஃபாரி வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, பட் டெம்பரரியா சஃபாரி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. So after training அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு half an hour visiting இருக்கும். Visiting complete பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 9 o'clock feeding will be start. Feeding items like என்னன்னு பாத்தீங்கன்னா boiled rice, horse grams, ragi, sugar cane, coconut, salt, mineral mixtures, jaggery இதெல்லாம் food items. ஓகேங்களா? இதெல்லாம் mix பண்ணி ஒரு ball கன்வெர்ட் பண்ணி எலிஃபென்ட் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. Every elephant have a different diet chart based on his height, weight, age. இந்த மூணு பேஸ் பண்ணி diet chart வந்து இங்க கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டாக்டர் இருக்காரு. So every 3 months வந்து அவரோட diet chart கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி feeding வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். Once feeding complete பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் every elephant enter into the jungle for grazing inside the forest. அதாவது காட்டுக்குள்ள போய் மேய்ச்சலுக்கு போகும். அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது மாவுத்து காவடி வந்து எலிஃபென்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க. while grazing time எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க wild animals எல்லாம் roamingல இருக்கு inside the forest. So அந்த animals கூட நம்ம animals எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வச்சுக்கும். அப்படி கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால நம்ம எல்லா எலிஃபென்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 80% wild character தான் இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணி கொடுத்திருக்கோம். So after grazing they will bring back at same river at 3 pm. So 3 to 5:30 பாத்தீங்கன்னா again ஒரு bathing இருக்கும் ஈவினிங். So ஈவினிங் bathing முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு half an hour visiting இருக்கும். 6 o'clock feeding will be start. The daily routine. அது மட்டும் இல்லாம இந்த oldest elephant நம்ம கிட்ட 2 elephants இருக்கு. லைக் பாமாக் காமாக். நம்ம கேம்ப்லயே oldest elephant. ஓகேங்களா? பாமாக்கு பாத்தீங்கன்னா 76 years old ஆச்சு. and காமாச்சிக்கு பாத்தீங்கன்னா 66 years old ஆச்சு. பாமா gave a 4 months and காமாச்சி gave a 6 months. காமாச்சோட குட்டி தான் உதயின்னு சொல்லி அங்க ஒரு எலிஃபென்ட் இருப்பாங்க. in Asia male only have a tusker. அதாவது ஆண் யானைக்கு வந்து தந்தம் இருக்கும். பெண் யானைக்கு வந்து தந்தம் இருக்காது. female elephant will have a tusk. அதாவது உளிக்கொம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்ல உளிக்கொம்புன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து டஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பொம்மைக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கொம்பு நல்லா தெரியும். இன்னொன்னு மக்னான்னு சொல்லுவாங்க. மக்னாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு இருக்கிற வந்து உளிக்கொம்பு வந்து இருக்கும், பிரசன்ட் ஆயிருக்கும். பட் மேல் ஆர்கன் எல்லாமே இருக்கும். இது கால்டா மக்னா எலிஃபென்ட். சோ உதயன் வந்து மக்னா எலிஃபென்ட். ஓகேங்களா? தே டிஃபரன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் பாத்திருக்கீங்களா? டாக்குமெண்டரி ஃபிலிம் ஆஸ்கார் வின் பண்ண ஃபிலிம். Yeah, I was telling you சின்ன காட் யாருன்னா பொம்மி and ரகு தான். சோ பொம்மிக்கு பாத்தீங்கன்னா 6 years old. பொம்மி வந்து ஒரு ஃபீமேல் எலிஃபென்ட் and ரகு பாத்தீங்கன்னா ஒரு மேல் எலிஃபென்ட். அவங்க 9 years old. அது மட்டும் இல்லாம ஒரு ஆயில் அப்ளை பண்ணிருப்பாங்க எல்லா எலிஃபென்ட். அது எலிஃபென்ட் கேப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேர் நோட் பண்ணிருக்காங்க. அது என்ன ஆயில்னா நீம் ஆயில். டு பிரிவென்ட் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்காக அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? நைட் டைம்ல அலோனா கிரேசிங் வரும். சரிங்களா? அதை எப்படி கேட்டீங்கன்னா ஃபுட் வந்து செயின் டை பண்ணி கொடுத்துருவோம். நெக்ல வந்து பெல்ல கொடுத்துருவோம். எதுக்காக கேட்டீங்கன்னா அதான் ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. ஸோ செயின் வந்து மட்டை ட்ராக் ஃபார்ம் பண்ணிட்டே போகும். அதை ஃபாலோ பண்ணி எலிஃபென்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரிசீவ் பண்ணும். அதான் ட்ராக்கிங் மெத்தட். சம் எலிஃபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா மாவுத்துக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுல நியரஸ்டா வந்து டை பண்ணி வச்சுக்குவாங்க. So everyone can understand in Tamil. அது எனக்கு தெரியல. சார் இது வந்து டியூரிங் பிரிட்டிஷ் டைம்ல பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் வந்து டிபார்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து கேப்சர் பண்ணுவாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ட்ரக் லாரி எதுவுமே கிடையாது. ஸோ வந்து எலிஃபென்ட் டிரான்ஸ்போர்ட் உட்லாக்கிட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது எலிஃபென்ட் வந்து தேவைப்பட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் நம்ம எலிஃபென்ட்ஸ் வந்து நம்ம டேர்ம் பண்ணியிருக்காங்க. அந்த எலிஃபென்ட்ஸ் வந்து மறுபடியும் வைல்டுக்குள்ள விட முடியாது. அப்படி வைல்டுக்குள்ள விட்டாலும் 1 or 2-3 டேஸ்க்குள்ள அவங்க ஹர்ட்ஸ் வந்து வைல்டு ஹர்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வந்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து இங்கே தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது குட்டி போகிற எலிஃபென்ட்ஸும் இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1995ல பார்த்தீங்கன்னா கேப்சர்னு சொல்லி ஒரு மெத்தட் பண்ணுவாங்க. கேப்சர்னா இப்போ வைல்டு எலிஃபென்ட் வந்து ஒரு ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள வந்து என்ட்ராகி ஒரு இஷ்யூ மேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல ஹியூமன்ஸை கில் பண்ணுற ஒரு சில எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கேம்ப் கூட்டிட்டு வந்து. ஸோ பிஃபோர் 2018 ஆஃப்டர் 2018 பார்த்தீங்கன்னா இப்போ கேப்சர் பண்ணி வேற ஃபாரஸ்ட்ல இன்டீரியரா வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். கேப்சர் பண்ணி கேம்புக்கு கொண்டு வரது கிடையாது. ஓகேங்களா? அதான் கேப்சர். ஸோ ரெஸ்கியூட் இருக்கு. ரெஸ்கியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியை விட்டு ஒரு சின்ன கால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரெஸ்கியூ பண்ணும். இல்லைன்னா மதர் வந்து டெட் ஆயிரும், குட்டி மட்டும் அலைவா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு அதெல்லாம் ரெஸ்கியூன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ டெம்பிளில் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறது, ஸோ வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ மேக் பண்ணுற எலிஃபென்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் கொடுக்கும். டெம்பிளில் வந்து இப்போ கொடுக்குறது 2012 வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற எலிஃபென்ட்ஸ் கொடுக்கும். இங்கேருந்து எந்த எலிஃபென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். You explain something about tusks, right? So in Asia, male only have a tusk. Female will not have a tusk. Female will have a tusk, like a small one. We call it tusk. You can see in Bhumi. So Bhumi will have a tusk. Raghu will have a tusk. It's the difference between a male and female.
So also we have a Mamta. Mamta will have a dustless meat. It's called a dustless meat. It's a breed. Yeah. It's not a separate breed, so it's a different breed. Okay. மேலே போயிட்டு எல்லாமே பென்சினர் எலிஃபென்ட் சொல்லி மென்ஷன் பென்சினர் எலிஃபென்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது ஓகேங்களா ஒர்க்கிங் எதுவுமே கிடையாது ஸோ குக்கி வந்து ஒர்க்கிங் சஃபாரி வந்து ஒர்க்கிங் அதான் ஒர்க்கிங் மென்ஷன் ஸோ ஆஃப்டர் 6 இயர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா எந்த எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து ஒர்க்கிங் கிடையாது ஸ்டாப் பண்ணிடும் அதான் ரிட்டர்ன் ரெஸ்ட்ல இருக்கு அதான் அவங்க என்னன்னு தெரிலடா முள்ளு சாப்பிடுவார். ஓ எதை பிணையிறாங்க. ஆனால் நான் வேற என்னமோ நினச்சிட்டேன் பாப்பா அதைய தெரியல என்ன அந்த ஒயிட் ஒயிட் இருக்கிறதுல என்னங்க? ஓ ஓஹோ பொம்மன் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பேர் ஓட்டு அதான் நான் இத்தனை சரி 1 2 1 பேர் எழுதி தருவோம். அதான் இப்போ நின்று கொடுத்துட்டாங்களா? அது என்ன அந்த அவன் சாப்பிட்டான் இந்த இங்கே நிற்கிறான் பாரு இவன் சாப்பிட்டான். Bye. இப்போ இந்த சைடு கொண்டு போகிறாங்கப்பா, இந்த சைடு கொண்டு போகிறாங்க. ஓ இவருக்கு வந்தாச்சு. அது நீ ரொம்ப கால் பண்ணுற. எட்டு வந்துட்டாங்களா? வந்துட்டாரா மாட்டத்தாங்க?
மெய் மறந்து நிற்கிறேன் பாருங்க. அதை பார்த்துட்டே எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமா இருந்துச்சு. ஆனால் போகிறப்போ என்னன்னு தெரியாமல் போயிட்டேன். போயிட்டு மறுபடி அங்கே என்னென்ன அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த புளியெல்லாம் நினச்சி ஐயோ புளி வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் இந்த காட்டுக்குள்ளே அதுவாக மேய்ஞ்சிட்டு இருந்த யானை பார்க்கும்போது ஒரு திகில் கலந்த ஒரு பயங்கரமாக ஒரு அற்புதமான காட்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம். நிஜமாக எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஆனால் பயமாக பயந்துப்பேன் நான். எல்லாமே சாப்பிட்டுட்டு அது இடத்துக்கு ரெஸ்ட் எடுக்க போகுது. அங்கங்கே மரத்தடியில் கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் வர்ற வழியில் பார்த்தோம். நாங்கள் கூட நிஜமாலும் யானை தான் மேய்ஞ்சிட்ருக்குதுன்னு நினச்சோம். ஆனால் நிஜமாலும் யானை தான். ஆனால் காட்டு யானை இல்லை. இவங்க ட்ரெயின் பண்ணின யானை அங்கங்கே நின்றுட்டு இருந்தது பார்க்குறக்கே கொஞ்சம் நல்லா அபூர்வமாக நல்லா இருந்துச்சு. தூர யானை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே மரத்தடியில் கொண்டு போய் ரொம்ப தூரமாக கட்டி வச்சிடுறாங்க. பால் குடிக்கிறதுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அது 2 வருது பாப்பா. ஆமாம் பாப்பா, குட்டியாக இருக்கு. ஆமாம் 2 பேர் பாப்பா அம்மா போல. என்னடா நீ டிசைனு? எங்கள் ஊர் டிசைன் நீங்களாம் வேறு மாதிரி இருப்பீங்க தெரியுமா? அச்சோ, இங்கே ஒருத்தி நிற்கிறா நம்ம வீட்டு தங்க மாட்டவே. டேய் எல்லாம் புழுக்குட்டியாட்டு இருக்குது. இப்போ நம்ம மாடு என்ன நிலமையில் இருக்கோ அதே மாதிரி இருக்குது இந்த மாடெல்லாம். நாங்கள் வந்த ஒரு 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ளே இந்த யானை ஒருத்தவங்களை அடித்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தப்புச்சண்டா சாமின்னு இருந்துச்சு. இது நிஜம், உண்மை, சத்தியம், சரி நிஜமாலுமே உண்மைங்க. எப்படா நான் லைட்டு வெளிச்சத்தை பார்ப்பேங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. நாங்கள் போனது மேட்டுப்பாளையம், அப்புறம் ஊட்டியிலேருந்து மறுபடியும் அப்படியே கல்லட்டி வழியாக இறங்கி அதுக்கப்புறமா சத்தியமங்கலம் சைடு வந்துட்டோம். சுற்றியுமே ஒரு ரவுண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக. திரும்பி வரும்போதுன்னா அடடடடா திம்பம் மலைப்பகுதியில் ஒரே டிராஃபிக்கு. சாமி, இந்த மாதிரி டிராஃபிக் பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே சாப்பிடவும் இல்லை, பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு போகணுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு பாடுறதுல எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு பாருங்களேன். பாட்டுக்குயிலே மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின்
வனவாசம் மட்டும் போதும் கண்ணே ஆசோகனம் என்ன வச்சிட்டாண்டே என்ன வச்சிட்டாண்டா சீனியருக்கு என்னது புரியலையே, அது டயலாக் வர மாட்டேங்குது. வச்சிட்டாண்டி சீனியரு கண்ணு. எதுக்கு நடவாசம் மட்டும் போதும் கண்ணி காசு பணம் என்னத்துக்கு. ஆனால் வீடியோ எடுத்துக்கலாமா? டஸ்ட்பின் எல்லாமே பார்க்குறதோட சரிங்க, ஆனால் எதுவுமே வாங்க மாட்டோம். நிஜமாலுமே ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பாடு கூட எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போல்லாம் தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதில்ல. இல்லைன்னா நான் வெளியே எங்கே போனாலும் 1 மணி 2 மணிக்கு எந்திரிச்சு தக்காளி சாப்பாடு எலுமிச்சம்பழம் சாப்பாடு எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு என்னோடது. நான் போகிற இடமெல்லாம் அதுதான் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ சமீப காலமாக எதுவுமே செய்யறதில்ல. அதான் கேட்டிங்கன்னா வேணும். அண்ணா இது எவ்வளோ வருதுண்ணா? இது 2300. ஓ ஓ உங்களுக்கு வாஷபிள் கேன் ஐட்டம்ஸ் மூங்கில் கிடையாது. அதான் அதான் கேட்டேம்மா. இது என்ன? அது 830. ஓ 830. எவ்வளோன்னு கேள வரேன் ஜி. இது எவ்வளோ ஜி? 320. இது ரேட்டு குறைச்சி கொடுப்போம். எவ்வளோ பீஸ் வேணுங்க? ஒரே பீஸ் ஒரு 300 எவ்வளோ கொடுக்குங்க? செம நக்கல் நையாண்டியான மனுஷன். ஆனால் அவர் பேசுகிறத வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னால் நான் எதையுமே வீடியோ எடுத்து போடுறதில்லைங்க. இந்த ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினோம். நாங்கள் வாங்கின ஸ்டாண்டு ஒன்று, ஆனால் வந்து கடைசியில் அது மாற்றி இது மாற்றின்னு சொல்லிட்டு வேறு மாற்றிட்டு 1350 ரூபாய்க்கு ஒரு செட் ஆஃப் பீஸு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து இந்த கயிறு கட்டின மாதிரி, சணல் கயிறு கட்டின மாதிரி இருந்தது தான் எனக்கு பிடிச்சிது. அப்புறம் கடைசியில் அந்த பூ மாற்றி இந்த பூ மாற்றின்னு ஏகப்பட்டது மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பொறிச்சு கொடுப்பா. அந்த தங்க அம்மாவுக்கு பிடிச்சது ஒன்று இருக்குமே, அதேங்க அந்த இது அப்பா டக்குன்னு வர சொன்னார்.
1300 கொடுக்குறாரு. நம்மளுக்கு பசிக்கும் போது நல்ல கடை இருக்க மாட்டேங்குது, நல்ல கடை இருக்கும்போது நம்மளுக்கு பசிக்க மாட்டேங்குது. இப்படியே பண்ணி பண்ணி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இந்த மரத்து மேலே எனக்கு ரொம்ப ஆசை, இன்னும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன வைக்காமல் இருக்கேன். மாடு கட்டுற கொஞ்சம் நல்லா ஜாலியாக நல்லாயிருக்கும். சக்கரைப்பழ மரம், சக்கரைப்பழ மரம் எப்போ நான் வைக்க போகிறேனோ தெரியலையே. சக்கரைப்பழ மரத்தை பார்ப்போம். இன்னும் சாப்பிட மத்தியானம் சாப்பிடாம கொள்ளாமல் ஊரை சுற்றிட்டுருக்கோம். நல்ல ஹோட்டல் ஒன்றும் கிடைக்கல. முட்டை பண்ண சாப்பிட போகிறோம். பாதிதான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா நம்ம வந்துட்டேன்டா உயிரோட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சத்தியமாக அப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையோடு இருந்தால் பரவாயில்ல, அது ரொம்ப இயற்கையோட காட்டுக்குள்ளே பயங்கர பயமாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா பெத்த நீ லைட்டு வெளிச்சமே ஒன்றுமே சரியில்லையே, எந்த வெளிச்சத்தில் எடுக்கிறதுன்னு தெரியல. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சத்தியிலேருந்து பக்கமாக வந்துட்டோம். சத்தி எங்கே இருக்குன்னு தெரியலையே. என்னடா இடம்? க்ரீன் பார்க் சரிடா. செட்டிநாடு க்ரீன் பார்க் வந்துருக்குறோம். செட்டிநாடு க்ரீன் பார்க். மணி 10:02 மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல. அங்கே முட்டை பப்பு சாப்பிட்டதோட சரி. அங்கேருந்து அடா சாமி டிராஃபிக் ஜாம் ஆகணும். டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் உலகத்தில் யாரும் பார்த்துருக்க முடியாது. 2 மணி நேரம் அப்படியே ஊர்ந்து வந்து மலையிலேருந்து, அது மழை வேற பெய்யுது ஒரு பக்கம். வந்து சேர்ந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். மணி 10:10 நினைக்கிறேன்.